श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृते रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसरितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमः भुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீ பராசர பட்டருடைய ஆச்சரியமான ஸ்ரீ குணரத்ன கோஷம், ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம், பூர்வ சதகம், உத்தர சதகம் இதெல்லாம் அனுபவித்தோம். ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்த ஆச்சரியமான ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம வியாக்கியானம், பகவத்குண தர்ப்பணம் அப்படின்னு அடியேன் விஷ்ணு சகஸ்ரநாம ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இங்கிலீஷில் அர்த்தம், ஆச்சாரியன் அனுகிரகம் அது முடிந்தேறியது. இப்போது அடியனுக்கு ஒரு பேராசை, சுவாமி பட்டர் அருளி செய்த அஷ்டஸ்லோகி அப்படின்னு 8 ஸ்லோகங்கள் அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு பேராசை. ஸ்ரீ பாஷ்யக்காரரான பகவத் ராமானுஜருடைய அந்தரங்க சிஷ்யர்கள் ஸ்ரீவத்சங்காச்சார்னு கூறத்தாழ்வான், சுவாமி கூறத்தாழ்வானும் கிடாம்பி ஆச்சாரம் போல இரகசியத்திரயங்களின் முட்பொருள்களை பகவத் ராமானுஜரிடம் கேட்டு அறிந்தவர். அதை தம் திருக்குமாரரான பராசர பட்டருக்கு உபதேசிக்க ஸ்ரீ பராசர பட்டரும் சத் சம்பிரதாய நிஷ்டர்களான சீடர்களுக்கு உபதேசித்து வந்தார். அவற்றை சீடர்கள் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு இரகசியத்திரய அர்த்தங்களை ஸ்லோகங்களாக இயற்றி எளிதாக நினைவில் கொள்வதற்காக உதவினார். அவ்வளவு ஆச்சாரியனுடைய உபகாரம். சீடர்களும் அதை மனப்பாடம் செஞ்சுண்டு அந்த மந்திரார்த்தங்களை நினைவில் கொண்டனர். துவயமார்த்த அனுசந்தானேன சகசதைவம் பக்தா யாவச் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வானு நம்பெருமாள் ராமானுஜருக்கு தெரிவித்தபடி துவய அர்த்த அனுசந்தானம், அந்த அர்த்த அனுசந்தானங்கிறது இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள், அந்த இரகசியத்திரய அர்த்தங்களை ஸ்தோத்திரங்களில் ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கின்றனர். பராசர பட்டர், யாமுனாச்சாரியர், வேதாந்த தேசிகன், கூறத்தாழ்வான் இவர்கள் எல்லாரும் இந்த முறையில் இயற்றப்பட்டதுதான் இந்த அஷ்டஸ்லோகி. இந்த நூலில் இரகசியத்திரயங்களின் சாரத்தமமான கருத்துக்கள் அனைத்தும் அப்படியே புதஞ்சிருக்கு. இது 8 ஸ்லோகங்கள். இதை ரொம்ப ஆச்சரியமாக எளிய தமிழ் நடையில் சுவாமி ஸ்ரீ உருப்பட்டூர் ராஜகோபாலாச்சார் ஆச்சரியமாக பதவுரையும் பொழிப்புரையும் விளக்க உரையும் அருளி செய்திருக்கிறார். அதே போல் சுவாமி ஷேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சார் அவர் ரொம்ப ஆச்சரியமாக இதை அருளி செய்திருக்கிறார். யதாசக்தி யதாமதி அதை ஆடியன் ஷேர் பண்ணிக்கலான்னு. அதாவது இந்த இரகசியத்திரயத்திற்கு வியாக்கியான வியாஜமாக இந்த 8 ஸ்லோகங்களை அருளி செய்தார் பட்டர். அதாவது ரிக், யஜு, சாம, அதர்வணம் என்ற 4 வேதங்களின் கருத்துகளையும் மற்றும் தேவையான எல்லாம் அஷ்டாட்சரத்தில் இருக்கு அப்படின்னு நாரதீய கல்பம் தெரிவிக்கிறது. ருச்சோ யஜூஷி சாமானி ததைவா தர்வாணி ச சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் யச்சான்யதபி வாங்மயம் அப்படின்னு ரிக் வேதங்களை அடிக்கடி அத்தியாயனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் ஒரு தடவை அஷ்டாட்சரத்தை ஜபித்தாலே வந்துடும்னு தெரிவிக்கிறது. அதே நாரதீய கல்பம். ஸோ நம் பூர்வாச்சாரியர்கள் அஷ்டாட்சர ஜபத்தை கை கொண்டனர். நம்மளும் எவ்ரிடே சந்தியாவந்தனம் முடிஞ்சதும் கார்த்தாலையும் சாயங்காலமும் எவ்வளோ தடவை காயத்ரி பண்ணுறோமோ அதே அளவு அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும்னு ஆச்சாரியர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஆன்மீகத்தில்.
மகர்ஷிகளும் அதன் பெருமைகளை பலவாறு வெளியிட்டதால் இதற்கு சுருக்கமாக தாத்பரியம் காட்ட திருவள்ளப்பட்டு ஸ்ரீ பட்டர் அஷ்டஸ்லோகியை அருளினார். அந்த அஷ்டஸ்லோகி ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீ பராசர பட்டாரியக ஸ்ரீரங்கேஷ புரோஹித ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மே அஸ்து பூயசே. எந்த ஸ்ரீ பராசர பட்டர் என்று அழைக்கப்படும் ஆச்சாரியன் ஸ்ரீரங்கேஷ புரோஹிதக ஸ்ரீரங்கநாதனுக்கு பஞ்சாங்கம் படிப்பவராகவும் புரோஹிதராகவும் ஸ்ரீவத்சாங்க சுதராகவும் ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய புத்திரராகவும் ஸ்ரீமான் அப்படிப்பட்ட ஸ்ரீமான் கைங்கரிய ஸ்ரீ சம்பிரதாய ஸ்ரீ போன்ற செல்வத்தை உடையவராயிருக்கிறாரோ அவர் ஸ்ரேயசே மே அஸ்து பூயசே, அவர் எனக்கு ஞானமாகிய ஸ்ரேயஸை பிரசாதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். நம் தர்சன ஸ்தாபகரான பகவத் பாஷ்யக்காரின் பிரதான சிஷ்யர் கூரத்தாழ்வானின் குமாரர் ஸ்ரீரங்கத்தின் நித்தியவாசம் செய்யும் ரங்கநாதருக்கு பிரதிதினமும் காலையில் பஞ்சாங்கம் படிக்கும் புரோகிதர், அபரிமிதமான ஸ்ரீ வைஷ்ணவம் என்கிற செல்வத்தை உடையவர் அந்த ஸ்ரீ பராசர பட்டர் அடியனுக்கு ஞானமாகிய ஸ்ரேயஸை பிரசாதித்து அருள வேண்டும் என்கிறார் சுவாமி. அதுவும் ஸ்ரீவத்சாங்க சுதா ஸ்ரீமான் சிறுமா மனிஷரா என்ற திருவாய்மொழி 8ஆம் பத்திலே நெடுமார்க்கடிமையில் நம்மாழ்வார் சாதிப்பதற்கு உதாரண புருஷர் ஸ்ரீவத்சாங்கர். ஸ்ரீ குரத்தாழ்வான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருவடிகளே உபாயம் என்று ஸ்ரீரங்கத்திலே உச்சவருத்தி பண்ணி வசித்து கொண்டு அவர் தன் தேவிகள் ஆண்டாளுடன் வசித்து வரும் காலத்திலே ஏகாதசி மற்றும் ஸ்ரவணத்வாதசி தினங்களில் உபவாசம் கொண்டு திரையோதசி அன்னைக்கு பாரணை பண்ணணும், உஞ்சவருத்தி பண்ணி எடுத்து பாரணை பண்ணணும். ஆனால் அன்றைக்கி அடை மழை ஒரு தடவை, அதனால் அன்றைக்கும் பாரணை இல்லாமல் பட்டினி கிடக்க வேண்டியதாயிற்று. அன்றைக்கு ராத்திரி 3ஆம் நாள் உபவாசம். கூரத்தாழ்வான் நம்பெருமாளை சேவித்து திருவாய்மொழி அனுசந்தானமே தாரகமாய்க்கொண்டு கண் வளர்ந்திருந்தார் ராத்திரி. அந்த சமயத்தில் நம்பெருமாளுக்கு அரவணை அமுது செய்யும் காலம். அந்த மணி அடித்தோம். அப்போது திருச்சின்ன ஒலி கேட்க கூரத்தாழ்வானுடைய தேவிகள் ஸ்ரீ ஆண்டாள் அம்மங்கா, உன் பக்தர் இங்கு பட்டினி கிடந்து நீர் குலாவி குலாவி அமுது செய்து அருளுவது ஏன் என்று கண்ணீர் மல்க நினைத்தார். அப்படி நினைக்க சர்வஜனும் சர்வ வியாபியுமான சர்வேஸ்வரன் ஸ்ரீ ரங்கநாதன் ஆண்டாள் நினைத்ததை அறிந்து உடனே உத்தம நம்பி என்ற சுவாமியிடம் அரவணை பிரசாதத்தை கூரத்தாழ்வான் திருமாளிகைக்கு கொண்டு செல்லுமாறு ஆக்ஞாபித்தார். உத்தம நம்பியும் சகல மரியாதைகளுடன் அரவணை பிரசாதத்தை கூரத்தாழ்வான் திருமாளிகைக்கு எடுத்துக்கொண்டு எழுந்தருள ஆழ்வான் பதறிவிட்டார். அவரை சேவித்து இது என்ன என்று வினவ அவரும் நம்பெருமாளின் ஆக்ஞை என்று விஞ்ஞாபிக்க அரவணையை மகாபிரசாதம் என்று அதனை ஸ்வீகரித்து கொண்டு உத்தம நம்பியை விடை கொடுத்து அனுப்பிவிட்டு நடந்த விற்த்தாந்தங்களை ஆண்டாளிடம் அறிந்து கொண்டு இதுவும் நம்பெருமாள் திருவுள்ளம் என்று அரவணை பிரசாதத்தில் தான் ஒரு பங்கை உண்டு மிகுதி பங்கை தன் பத்னிக்கும் கொடுத்தருளியாயிற்று. அந்த அரவணை பிரசாதத்தினாலே சுபகிருத் வருஷம் 1122வது வருஷம் வைகாசி மாதம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கூடிய ஒரு புதன்கிழமையில் இரட்டை பிள்ளைகள் அவதரித்தனர். குழந்தைகள் ஜனித்த 11ஆம் நாள் ஸ்ரீ பாஷ்யக்காரர் தம் சிஷ்யர்களுடன் ஆழ்வான் திருமாளிகைக்கு வந்து குழந்தையை கட்டாட்சிக்க வந்து எழுந்தருளி ஸ்ரீ எம்பாரை குழந்தைகளை எடுத்து வாரும் என்று சொல்ல எம்பார் குழந்தைகளை துவயமந்திரத்தினால் ரட்சை பண்ணி கொண்டு எடுத்து வந்து எம்பெருமானாருக்கு காண்பிக்க குழந்தைகளுக்கு துவயவாடை வீசுகிறதே துவயமனம் என்று அதற்குண்டான காரணத்தை கேட்டறிந்த எம்பாரையே அந்த குழந்தைகளுக்கு ஆச்சாரியனாக இருக்கும்படி ஆக்ஞையிட்டார். தான் ஸ்ரீ ஆளவந்தாரின் சரீரத்தை சேவித்த போது பண்ணிய பிரதிஜை ஞாபகத்துக்கு வர அந்த குழந்தைகளுக்கு பராசர பட்டர்னும் வேதவியாச பட்டர்னும் திருநாமம் சாற்றி அருளினார். ஸ்ரீ பராசர பட்டரை ஸ்ரீ ரங்கநாதன் அபிமானித்தது புத்திர ஸ்வீகாரம் செய்தருளியதால்
இவருக்கு ரங்கநாத புத்திரர் என்ற ஒரு பெயரும் உண்டு. ஸ்ரீ ரங்கநாயகி தன் புத்திரன் என்ற அபிமானத்தின் காரணம் கொண்டு ஸ்ரீ பட்டரை ஸ்ரீமான் என்கிறார் இந்த தனியண்ணன். ஸோ ரகசியத்ரயத்திற்கு சுருக்கமான முறையில் வியாக்கியான ரூபமாக ஸ்ரீ பராசர பட்டர் அருளியதான இந்த 8 ஸ்லோகங்கள் கொண்ட அஷ்டஸ்லோகி என்று சமஸ்கிருதத்தில் உள்ள இந்த ஸ்லோகம் மிக பிரசித்தம். இந்த ஆச்சரியமான இந்த அஷ்டஸ்லோகியை ஸ்ரீமத் அகோபில மடத்தின் திவ்யாஸ்தானத்தில் 2ஆம் பட்டத்தில் எழுந்தருள் இருந்தவரும் 64 கிரந்தங்களை நம் சித்தாந்தத்துக்கு உதவிய மகான் என்று பிரசித்தமான ஸ்ரீவத்சாங்க ஸ்ரீமன் நாராயண முனீந்திரர் என்ற மகானுபாவர் சமஸ்கிருத வியாக்கியானம் சுருக்கமாய் அருளியுள்ளார் இந்த அஷ்டஸ்லோகிக்கு. அதையும் கிடாம்பி ராஜகோபாலாச்சாரி எழுதிய மணிப்பிரவாள உரையையும் கொண்டு ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார். அஸ்மத் ஆச்சாரியன் அபினவதேசிக ஸ்ரீ வாத்ஸ்ய வீரராகவாச்சாரியார் முத்தமோஸ்வாமி காலக்ஷேப காலத்தில் கேட்ட பல அபூர்வ அர்த்தங்களையும் சேர்த்து அடியேன் இந்த விரிவுரையை எழுதத் தொடங்குகிறேன் என்கிறார். அவர் எழுதிய ஆச்சரியமான அந்த விரிவுரையையும் சுவாமி உருப்பட்டூர் ராஜகோபாலாச்சாரி எழுதிய தெளிவுரையையும் அடியேன் மந்தமதிக்கு எவ்வளவு புரியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் ஸ்லோகத்திலிருந்து நாளைய தினம் அனுபவிக்கலாம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.